வணக்கம் மக்களே. ஸோ நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கிற வட்டக்கோட்டை. இந்த வட்டக்கோட்டை ஆக்சுவலாக என்னடான்னா ஃபுல்லாகவே கடலுக்கு கரையில் ஒரு பெரிய கோட்டை மாதிரி இருக்குது. இந்த கோட்டை ஆக்சுவலாக பார்க்குறதுக்கே ஃபுல்லாகவே அந்த கற்களால் கட்டியிருப்பாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த கடல் வழியாக வரவங்களை இருந்து காப்பாற்றுறதுக்காக இந்த கோட்டையை கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது அந்த வட்டக்கோட்டைன்னு சொல்கிற அந்த கோட்டையோட என்ட்ரன்ஸ் தான். இந்த என்ட்ரன்ஸ்லேயே நம்ம டிக்கெட் கவுண்டர் இருக்கும். டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்துட்டு 25 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் ஆனால் என்னடா நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்க அப்படின்னா 20 ரூபா ஆகும், 20 ருபீஸ் ஆகும். அப்படி நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நேரம் அந்த கோட்டைக்குள்ளே போகலாம். இந்த கோட்டை ஆக்சுவலாக என்னென்னா 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை. இது வந்துட்டு வட்ட வடிவில் இருக்கிறனால இது பேர் வட்டக்கோட்டைன்னு இதுக்கு பேர். இது ஆக்சுவலாக என்னென்னா 3.5 ஏக்கர் நிலத்தில் 25 மீட்டர் உயரத்தில் இந்த கோட்டை கட்டியிருக்காங்க. இந்த கோட்டை வந்துட்டு கன்னியாகுமரி பீச்சிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோட்டை இருக்குது. இது வந்துட்டு இப்போ அப்படியே நாம் அந்த கோட்டைக்குள்ளே போய் அந்த கோட்டை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த கோட்டை வந்து பார்க்குறதுக்கு ஃபுல்லாகவே அந்த கிரானைட் கற்களால் கட்டியிருக்காங்க, கருங்கல்லால் கட்டியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கருங்கல்லே ஒரு செங்கல் மாதிரி அதை கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணி ப்ராப்பராக அதை கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை வந்துட்டு இன்றைக்கும் அது வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல அவ்வளோ அழகாக இருக்குது. அதை வேறு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. உள்ள ஆக்சுவலாக என்னடான்னா அந்த படை வீரர்கள் வந்து தங்கிறதுக்காகவும் அந்த எதிரி ஆட்கள் அந்த கடல் வழியாக வரவங்களை தடுத்து நிறுத்துறதுக்காகவும் இங்கே படைகளை எல்லாம் தங்குறதுக்காக அந்த காலத்தில் இந்த மன்னர்கள் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆக்சுவலாக பல எக்யூப்மெண்ட்ஸு அந்த வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த கற்கள்லையே ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம அந்த பீரங்கிகளெல்லாம் கொண்டு போகிறதுக்காக கீழேருந்து மேலே ஏற்றி கொண்டு வர மாதிரியான நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா பார்க்குறதுக்கே கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அப்படியே மேலே போய் பார்க்கலாம். இது வந்துட்டு கோட்டையோட ஒரு பக்கம். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அந்த இடம் ஃபுல்லாகவே இப்படி க்ளீனாக இருக்கும். அது இல்லாமல் அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே சின்ன சின்ன அந்த பாக்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இது வழியாக இங்கேருந்து அவங்க வெளியே பார்க்க முடியும். ஸோ இங்கேருந்து பார்க்குறப்போ அந்த கடல் இங்கேருந்து உள்ள வியூ வேறு லெவலில் ஃபுல்லாகவே தெரியும். அந்த கல் வேற வச்சுருக்க அந்த ஒரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்குறப்போ அந்த வியூ வந்துட்டு வெளியே நல்லா தெரியும். பட் ஆனால் அங்கேருந்து பார்க்குறப்போ அந்த கல்லோட வியூ வந்து நமக்கு இங்கே உள்ளே இருக்கவங்க வெளியே தெரிய மாட்டாங்க. ஸோ அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா இந்த கோட்டையோட அடுத்த ஒரு கார்னருக்கு நம்ம இப்போ போகலாம். அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் ஆக்சுவலாக தண்ணி இல்லை இப்போது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்படியே ஒரு ஃபுல் வியூ அப்படியே உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து. ஸோ இந்த கோட்டையில் வந்துட்டு ஆக்சுவலாக மறைஞ்சு தாக்குறதுக்கான வசதிகள் நிறையவே இந்த கோட்டையில் இருக்கும். இந்த கோட்டை ஆக்சுவலாக ஒரு அந்த செங்கலால் கட்டப்பட்ட ஒரு கோட்டையாக இருந்திருக்கு. அந்த கோட்டையை வந்துட்டு ஒரு கற்களால் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கோட்டையை மாற்றினது யாருன்னா டீலனாய்ன்னு சொல்கிறவர். இவர் யார் அப்படின்னா இந்த குளச்சல் போரில் 1741 வருஷம் நடந்த அந்த போரில் கைதியாக பிடிக்கப்பட்ட ஒரு படைத்தளபதி தான் இந்த டீலனாய். இந்த போர்ச்சுகீசிய படைத்தளபதியை வந்துட்டு நம்ம வேணாட்டு மன்னர் மார்த்தாண்டவர்மா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை வந்துட்டு ஒரு படைத்தளபதியாக இங்கே மாற்றுறாரு. அவரோட மேற்பார்வையில் இந்த கோட்டை வந்துட்டு இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கோட்டையோட வெளிப்பக்கம் நமக்கு நல்லாவே தெரியும்.
இதில் ஆக்சுவலாக கடலோட அலைகள் வந்து போயிட்டுருக்கோம். பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இதை ஒன்றி காலையில் போகணும், இல்லைன்னா ஈவினிங் போகணும். மத்தியானத்துல எல்லாம் வெயில் பயங்கரமாக அடிக்கும், ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது கோட்டையோட இன்னொரு பக்கம். இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம நடந்து கோட்டையோட இன்னொரு பக்கம் போயிடலாம். ஸோ சுற்றியுமே நடக்கிறதுக்கு ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வித்தியாசமாக இருக்கும், நடக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்துட்டு எப்படின்னா இந்த பீரங்கிகள் குண்டு எல்லாம் வச்சு ஷூட் பண்ணுறதுக்கான வசதிகள் ரொம்பவே இருக்கும். யானைகள்லாம் வந்துட்டு போயிருக்கு அந்த காலத்தில். ஸோ அதுக்காக போகிறதுக்கான எல்லா வழிகளும் வசதிகளும் இந்த கோட்டையில் இருந்திருக்கு. இந்த கோட்டை ஆக்சுவலாக 1809 ஆங்கிலேயர்கள் பிடிச்ச டைமில் இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா டெமாலிஷ் பண்ணாமலே விட்டுட்டாங்க. அவங்களும் இந்த ஃபோர்ட்டை ஆக்சுவலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த ஒரு ஆங்கிளில் இந்த கோட்டையை கட்டியிருப்பாங்க. ஸோ வித்தியாசமாக இருக்கும், இங்கேருந்து பார்த்தா நல்லாவே தெரியும். அப்படியே நம்ம கீழே இறங்கி போய் பார்க்கலாம் அடுத்த லெவலில். ஸோ இங்கேருந்து பார்த்தாச்சுன்னா அந்த 4 பக்கமுமே சின்ன சின்ன அந்த ஒரு ஸ்டே பண்ணுறதுக்குமான வசதிகளோட சின்ன சின்ன இது இருக்கும். நம்ம உள்ளே போய் தூங்குறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஆக்சுவலாக அந்த காலத்தில் இருந்த படைகளுக்கு வந்துட்டு ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அவங்களோட ஓய்வறையாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அந்த கோட்டையோட இன்னொரு பக்கத்தில் இருந்த ஒரு இடம். அது இதுதான் நான் சொன்ன அந்த இடம். அந்த யானைகளுக்கும் பீரங்கிகளும் கொண்டு போகிறதுக்காக கல்லால் செய்யப்பட்ட அந்த ஒரு பாதை. இது கீழே பார்க்குறதா ஆயுதங்கள் வைக்கிறதுக்காக இருந்த அந்த குடோன், அது இல்லாமல் அவங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கான இடங்கள். ஸோ எல்லாமே கல்லாலே கட்டியிருக்காங்க. அப்படியே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அந்த கல்லால் கட்டப்பட்ட அந்த இடத்த. இப்போ என் பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கற்களால் கட்டப்பட்ட ஒரு அந்த என்ன சொல்லுது, இது மக்கள் அந்த காலத்தில் இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு தங்குறதுக்கான இடமான்னு தெரியல. ஏன்னா இது ஃபுல்லாகவே கருங்கல். உள்ளுக்குள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த குளிர்ச்சிக்கு வரும்ல அந்த மாதிரி உள்ள ஓடு போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்துட்டு அந்த அந்த எக்யூப்மெண்ட்ஸ் மேலே கொண்டு போகிறதுக்கான ஒரு ஸ்டெப்ஸை வச்சுருக்காங்க பாருங்கள். நீங்கள் அந்த பீரங்கி மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேலே கொண்டு போகலாம். அதே மாதிரி இந்த கோட்டைக்கு ஆக்சுவலாக மேலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சுற்றியுமே கோட்டையாக தான் இருக்குது. ஆனால் வெயில் ரொம்பவே பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்குது. வெயிலில் இருக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து வர்றது கொஞ்சம் நல்லது. ஏன்னா இப்போ வெயில் அடிக்கிறப்போ மேலெல்லாம் போக முடியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கல் தான். இது ஃபுல்லாகவே கல். இங்கே பாருங்கள், இதுவும் ஃபுல்லாகவே கல் தான். ஃபுல்லாகவே கருங்கல், அந்த பாறையை கட் பண்ணி தான் ஃபுல்லாகவே எல்லா இந்த ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் கோட்டையுமே அப்படி தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. இது ஸ்விம்மிங் பூலா இல்லை குளமான்னு தெரியல, அதையும் நம்ம போய் பார்க்கலாம். நான் காலைல ஆக்சுவலாக என்னோட ஒரு 9 மணி போல் வந்தேன். பட் ஆனால் இங்கே 9:30 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க.
ஆமாம், இது குளம் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா இதுதான் குளம். ஸோ அப்படியே நம்ம கோட்டை ஃபுல்லாக பார்த்தாச்சு. அப்படியே நம்ம என்ட்ரன்ஸுக்கு போயிடலாம். ஏன்னா போக போக வெயில் ஜாஸ்தியாகுது. இது ஆக்சுவலாக அந்த காலத்தில் உள்ள மிலிட்ரி கேம்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன சின்ன கேவ் மாதிரி இருந்ததெல்லாம் அவங்களோட ரூம். அப்படியே நம்ம கோட்டையை விட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே பார்த்தீங்கன்னா சின்ன கடைகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ அண்ட் பாய்.